ஒரு அலட்சியத்தின் பேரழிவு. பெங்களூரு தொழில்நுட்ப நகரம். அங்கு இன்னோவாடெக் என்ற ஒரு முன்னணி மென்பொருள் நிறுவனம் இருந்தது. அங்கே ராஜ் திறமையான, ஆனால் சில சமயம் கவனக்குறைவாக இருப்பவன். அவன் ஒரு புதிய AI செயற்கை நுண்ணறிவு திட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தான். அந்த வெள்ளிக்கிழமை இரவு அவன் வேலை முடித்து ஒரு USB டிரைவில் தனது முக்கியமான கோப்புகளை சேமித்தான். சோர்வாக இருந்ததால் வைடெஸ்கில் விட்டுவிட்டு வீடு சென்றான். அடுத்த நாள் காலை சோகமான செய்தி, USB டிரைவ் காணாமல் போய்விட்டது. ராஜ் அலறிக்கொண்டு அலுவலகம் முழுவதும் தேடினான். ஆனால் அது எங்கேயும் இல்லை. அதே சமயம் அந்த அலுவலகத்தில் பணிபுரியும் அர்ஜுன், ஒரு சுத்தம் செய்யும் ஊழியர். அவனுக்கு அந்த USB திரும்பி கிடைத்தது. தனது பழைய கணினியில் அதை பயன்படுத்தி பார்த்தபோது அதில் இருந்த தகவல்களை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். இது ஒரு பொக்கிஷம். இன்னோவாடெக் நிறுவனத்தின் முக்கியமான AI ஆராய்ச்சி. பணத்தேவையால் தவித்திருந்த அர்ஜுனுக்கு ஒரு ஐடியா வந்தது. அவனது அடுத்த படி டேக்னோவா என்ற எதிரணி நிறுவனத்துக்கு இந்த தரவுகளை விற்க முடிவு செய்தான். டேக்னோவா மிகவும் ஆர்வத்துடன் அதை வாங்கியது. விரைவாக சில வாரங்களில் டேக்னோவா தனது புதிய AI தயாரிப்பை வெளியிட்டது. அது இன்னோவைடெக் உருவாக்கியைப் போலவே இருந்தது. இன்னோவைடெக் ஒரு பெரிய நஷ்டத்தை சந்தித்தது. அவர்கள் ஆயிரக்கணக்கான மணிநேரங்களும் கோடிக்கணக்கான பணத்தையும் இழந்தனர். கண்கூடாக அவர்கள் பல ஆண்டுகளாக முயன்ற ஆராய்ச்சி ஒரே நாட்களில் வீணாகிவிட்டது. நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி மிஸ்டர் சர்மா மிகுந்த கோபமடைந்தார். உடனடியாக புதிய பாதுகாப்பு விதிகளை கொண்டு வந்தார். எந்தவொரு முக்கிய தரவும் தனிப்பட்ட சாதனங்களில் சேமிக்கப்படக்கூடாது. ஆனால் இழந்த நம்பிக்கையையும் பெயரையும் மீண்டும் பெற முடியுமா? ராஜ் ஒரு சிறிய கவனக்குறைவால் நிறுவனம் கோடிக்கணக்கில் நஷ்டமடைந்தது. இந்த அனுபவம் ஒருவருக்கு அல்ல, ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடம். உங்கள் தரவை நீங்கள் பாதுகாக்கவில்லை என்றால் உங்கள் எதிரிகள் அதை பயன்படுத்துவார்கள். ஒமிஷாப் நிறுவனத்தின் தலைவர் எலையாஸ் தோர்ன், சர்வர்கள் ஓசையை காதில் போடுவது வழக்கம். ஆனால் அந்த காலையில் அந்த ஓசை மாறிப் போயிருந்தது. அது ஒரு பெரும் பேரழிவின் முன்னோட்டமாக இருந்தது. அவன் கைபேசி தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருந்தது. அதிலிருந்த செய்திகள் அனைத்தும் ஒரே விதமாக இருந்தன. ஒமிஷா பில்லிங் அமைப்பு ஹேக் செய்யப்பட்டது. வாடிக்கையாளர் கணக்குகள் காலியாகிவிட்டன. சமூக வலைதளங்களில் கோபம் வெடித்து எழுந்தது. நம்பிக்கையோடு கட்டிய நிறுவனம் ஒன்றாக சரிந்து விழ ஆரம்பித்தது. அவசரக் கூட்டத்தில் குழப்பமும் பதட்டமும் நிலவியது. இக்குழு கலவரமடைந்த முகத்துடன் விளக்கத் தொடங்கியது. சிக்கலான ஒரு மால்வேர் மிகத் துல்லியமாக நுழைத்து வாடிக்கையாளர்களின் பணத்தை நேரடியாக திருடியது. அவர்கள் தாக்குதலை கட்டுப்படுத்தியிருந்தாலும் பாதிப்பு ஏற்கனவே ஏற்பட்டுவிட்டது. செய்தித்தாள் தலைப்புகள் நம்பிக்கைக்கு துரோகம் என்று பரபரப்பாக எழுதியன. PR குழு ஊடக விளைவுகளை குறைக்க முயன்றாலும் வாடிக்கையாளர்கள் கோபக்குரல்களை எழுப்பினர், நஷ்ட ஈடு கேட்டனர். கணக்குகள் இரத்து செய்யப்பட்டது. விமர்சனங்கள் நச்சுவாயாக மாறியது. ஒமிஷாப் நிறுவனம் வைத்திருந்த நல்ல பெயர் நம்பிக்கையின் களிமண் பதிந்தது. உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. வாடிக்கையாளர்கள் பணத்தை திரும்ப வழங்கினர். ஆழமான விசாரணைக்கு ஒத்துழைத்தனர். புதிய பாதுகாப்பு நடைமுறைகள் கொண்டு வந்தனர். அது மட்டுமல்ல, வாழ்க்கை முறையில் பாதுகாப்பு விழிப்புணர்வு பற்றிய புதிய தகவல்கள் வெளியிடப்பட்டன. ஆனால் நம்பிக்கை மீண்டும் பெற முடியுமா? ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக ஆண்டுகள் பிடித்த கடின உழைப்பு ஒரு சாதாரண பாதுகாப்பு தவறால் முழுவதுமாக அழிந்துவிடக்கூடும். ரிப்யூட்டேஷனல் ரிஸ்க். நம்பிக்கை மீண்டும் பெற முடியாத சொத்து. ஒமிஷாப் நிறுவனம் தனது தொழில்நுட்ப முன்னேற்றங்களை வளர்த்த போதும் பாதுகாப்பை அவமதித்தது. இதன் விளைவாக நிறுவனத்தின் நம்பிக்கையை இழந்துவிட்டது. வாடிக்கையாளர்களின் உறுதிப்பாட்டை மீண்டும் பெறுவது உழைப்பை விட பெரும் சவாலாக மாறியது. இது அனைத்து நிறுவனங்களுக்கும் ஒரு பாடம். வளர்ச்சியை விட பாதுகாப்பு முக்கியம். பணம் திரும்ப கிடைக்கும், ஆனால் நம்பிக்கையை மீண்டும் பெறுவதே கடினம். நம்பிக்கையை பாதுகாப்பதே உண்மையான பாதுகாப்பு. நோவாபார்ம் ஒரு மருத்துவ அதிசயத்திற்கான கதவுகளை திறக்க விரும்பிய நிறுவனம். ஏற்கனவே பல ஆண்டுகளாக நடந்து வந்த ஆராய்ச்சி புற்றுநோய் குணப்படுத்தும் ஒரு புரட்சி மருந்து. டாக்டர் அரிசோர் இந்த மருந்துக்காக தனது வாழ்நாளை ஒரு மருத்துவ அதிசயத்திற்கான கதவுகளை திறக்க விரும்பிய நிறுவனம். ஏற்கனவே பல ஆண்டுகளாக நடந்து வந்த ஆராய்ச்சி கேன்சர் சொல்யூஷன்
புற்றுநோய் குணப்படுத்தும் ஒரு புரட்சி மருந்து. டாக்டர் அரிசோர் இந்த மருந்துக்காக தனது வாழ்நாளையே அர்ப்பணித்த விஞ்ஞானி. அந்த இரவில் ஒவ்வொரு விஞ்ஞானியின் கனவும் நொறுங்கியது. ஒரு மிக சிக்கலான மிருகத்தனமான இணைய தாக்குதல். நோவாபார் நிறுவனத்தின் பாதுகாப்பான சேவைகள் உடைக்கப்பட்டன. ஆண்டுகளாக சேகரிக்கப்பட்ட ஆய்வுத் தரவுகள் கண்முன்னே மறைந்துவிட்டன. தாக்கியவர்கள் யார் தெரியாது. பாதிப்பு எவ்வளவு கணிக்க முடியாது. சில வாரங்கள் கழித்து வந்த அதிர்ச்சி அறிவிப்பு. ஜீன்டேக் நோவாபார் நிறுவனத்திற்கு தன்னை மிகுந்த போட்டியாக கொண்ட நிறுவனம் ஒரு புதிய புற்றுநோய் மருந்தை வெளியிட்டது. ஜெனசிஸ். அது கேன்சர் சொல்யூஷன் போலவே இருந்தது. சமயத்திற்கேற்ப வந்தது. சந்தேகத்தை உறுதி செய்தது. இது ஒரு சர்வதேச நிறுவன உளவு விவகாரம். நோவாபார் ஆராய்ச்சி புள்ளி விவரங்கள் முற்றிலும் திருடப்பட்டன. பல்வேறு ஆண்டுகளாக நடந்த உழைப்பு ஒரே இரவில் பறிக்கப்பட்டுவிட்டது. நிறுவனம் அதிர்ச்சியில் தழுதழுத்தது. பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டது. ஆனால் அதிகமான விதிகள் மற்றும் அனுமதிகள். ஆராய்ச்சி மந்தமாகியது. முன்பு வளர்ச்சி வேகமாக இருந்தது. இப்போது தேவையான ஒப்புதல்களை பெற பல மாதங்கள் ஆகும். விஞ்ஞானிகள் ஏமாற்றத்துடன் முகமாண்டனர். நோவாபார் நிதி மந்த நிலையை கண்டது. முதலீட்டாளர்கள் நம்பிக்கையை இழந்துவிட்டனர். மருத்துவ வளர்ச்சிக்கான ஒரு பெரிய வாய்ப்பு ஒரு நிழல் திருட்டில் அழிந்துவிட்டது. ஸ்ட்ராட்டஜிக் ரிஸ்க். நேர்மையான நிறுவனங்கள் வீழ்ந்து குறுக்கு வழியில் சென்றவர்கள் உயர்ந்த நேரம். நோவாபார் நிறுவனத்திற்காக இது மிகப்பெரிய துன்பம். அவர்கள் ஆராய்ச்சி முயற்சி நேர்மையை வைத்தே முன்னேற முயன்றனர். ஆனால் ஜீன்டேக் மோசடியால் திருடப்பட்ட தகவல்களை உபயோகித்து மிகச்சிறிய காலத்திற்குள் வெற்றியை அடைந்தது. இந்த அனுபவம் தொழில்துறையில் ஒரு புது சோதனை. ஒரு நிறுவனத்தின் கற்பனைகள் முயற்சிகள் மற்றும் அறிவியல் வளர்ச்சி ஒரே இரவில் களவு போகலாம். ஆனால் உண்மையான வெற்றி என்பது நேர்மையான உழைப்பிலேயே இருக்கும். எதிர்காலத்தில் ஆராய்ச்சி தரவுகளை பாதுகாக்க புதுமையான பாதுகாப்பு முறைகள் தேவை. விஞ்ஞான வளர்ச்சி முக்கியம். ஆனால் அதன் பாதுகாப்பு அதைவிட முக்கியம். ஒரு கிளிக். நம்பிக்கையின் வீழ்ச்சி. நகரத்தின் பிரபலமான மருத்துவமனையான சிட்டி ஜெனரல். அதன் ஒளிரும் மின்வெளிச்சம். டாக்டர் அன்யா சர்மா தனது கணினியில் நோயாளி தகவல்களை பார்வையிட்டுக் கொண்டிருந்தாள். இந்த மருத்துவமனை அதன் மேம்பட்ட டிஜிட்டல் மருத்துவக் கணக்குகள் மூலம் புகழ்பெற்றது. ஒவ்வொரு நோயாளியின் பயணமும் முதல் ஆலோசனையிலிருந்து இறுதி விடுவிப்பு வரை மிக கவனமாக பதிவு செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்டன. மருத்துவ ஊழியர்கள் அனைவரும் தனியுரிமை பாதுகாப்பு பயிற்சி பெற்றிருந்தனர். தகவல் கசிந்துவிட்டால் ஏற்படும் விளைவுகளை அவர்கள் நன்றாக புரிந்து கொண்டிருந்தார்கள். அந்த பாதுகாப்பு அமைப்புகளே மருத்துவமனையின் நம்பிக்கைக்கும் எதிர்காலத்திற்கும் அடித்தளமாக இருந்தன. மாயமான கடிதம். அந்த காலையில் அன்யாவின் மின்னஞ்சல் பெட்டியில் ஒரு செய்தி வந்தது. அதில் அனுப்புனர் தன்னை தேசிய சுகாதார ஆணையம் எனக் குறிப்பிட துரிதம் தேவை. முக்கியமான சுகாதார ஆய்விற்காக சில நோயாளி தகவல்களை உடனே அனுப்பவும் எனக் கேட்டிருந்தது. அந்த மின்னஞ்சல் அரசு முத்திரையுடன் இருந்தது. அது முறையானதாகத் தோன்றியது. அன்யா ஒரு நிமிடம் தயங்கினாள். ஆனால் மின்னஞ்சலில் இருந்த வார்த்தைகள் அவளின் மனதை திடீரென அழுத்தின. உடனடி நடவடிக்கை தேவை. தாமதம் மிகவும் ஆபத்தானது. அவள் கூடுதல் சரிபார்ப்பு செய்யாமல் கோப்புகளை அணுகி அனுப்பிவிட்டாள். நம்பிக்கையின் வீழ்ச்சி. அன்யாவின் உதவித் தொழில் ஒரு பேரழிவாக மாறியது. அந்த மின்னஞ்சல் தந்திரமான கைதடியில் நடந்த ஒரு மோசடி. தேசிய சுகாதார ஆணையம் என்பது கற்பனை செய்யப்பட்ட பெயர். மணிநேரங்களில் மருத்துவமனை தரவுகள் டார்க்குவில் கசிந்தன. நோயாளிகள் பெயர்கள், முகவரிகள், மருத்துவ வரலாறு, நிதி விவரங்கள் அனைத்தும் அனைவருக்கும் தெரிந்துவிட்டன. பரிதாபம், கோபம், சட்டவியல் நடவடிக்கைகள். மருத்துவமனையின் மரியாதை தரையில் விழுந்தது. நோயாளிகள் கோபம் கொண்டு எதிர்ப்பு தெரிவித்தனர். செய்தித்தாள்கள் மருத்துவமனையின் பாதுகாப்பு கேள்விக்குறி என தலைப்புகளில் எழுதியன. வழக்கறிஞர்கள் தகவல் பாதுகாப்பு மீறல் என வழக்குகள் தொடர்ந்தனர். மருத்துவமனை மீது பெரிய அபராதங்கள் விதிக்கப்படும் என எச்சரிக்கைகள் வந்தன. மருத்துவமனை மேலாளர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். அவர்கள் உடனடியாக புதிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். தகவல் பகிர்வு விதிகள் முழுவதுமாக மாற்றப்பட்டன. மென்மையான பயனர் அணுகல் முறைகள் பலப்படுத்தப்பட்டன. அனைத்து ஊழியர்களுக்கும் புதிய பாதுகாப்பு பயிற்சிகள் தொடங்கப்பட்டது. கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். மருத்துவமனை மீண்டும் நம்பிக்கையை பெற பல ஆண்டுகள் பிடித்தது. அன்யா ஆழமான மனவாடையில் மூழ்கியிருந்தாள். ஒரு கிளிக்கால் ஒரு நிறுவனத்தின் மரியாதை குலைந்துவிடக்கூடும். மருத்துவ உலகில் நோயாளி தரவை பாதுகாப்பாக வைத்திருக்கிறதே உண்மையான மருத்துவ சேவை. ஆனால் இக்கட்டானது ஒரு ஆழமான பாடத்தையும் உணர்த்தியது. ஒரு நிறுவனத்தின் பாதுகாப்பு விதிகள் கம்ப்ளையன்ஸ் ஒரு உறுதியாக இருக்கும். ஆனால் ஒரு தாக்குதலால் அது முற்றிலும் மாற்றப்பட்டுவிடலாம். சிட்டி ஜெனரல் ஒரு தரவு கண்காணிப்பு நிறுவனமாக தொடங்கியது. ஆனால் அந்த நாள் அது ஒரு எச்சரிக்கையான பாடமாக மாறிவிட்டது.